ஹலோ காய்ஸ், இன்றைக்கு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ மொட்டை மாடியில் வந்து பார்த்தேன், கொஞ்சம் பூவெல்லாம் நிறைய விட்டுருந்தது. நேற்றெல்லாம் செம்ம மழை பெஞ்சுது. ஸோ அதனால் வந்து மேலே நிலவரம் எப்படி இருக்குது, கொஞ்சம் அரிசி தண்ணிலாம் வச்சுருந்தேன், அது ஊற்றலாமா வேண்டாவான்னு சொல்லி பார்த்தேன். அப்போது பார்த்தா எல்லாம் வெட்டாக தான் இருந்துச்சு, மண்ணெல்லாம் நல்லா வெட்டாக இருந்தது. அப்போ இவ்வளோ பூக்கள்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லா பூவையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் செடி கொஞ்சம் கவாத்து பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் உரம் ஊற்ற முடியாது, ஏன்னா மண் வந்து நல்லாவே ஈரமாக இருக்குது. ஈரத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வந்து தண்ணி வெளியே தான் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து நான் எதுவும் ஊற்றலை. நான் நாளைக்கு தான் வந்து செடிக்கு வந்து அந்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, அப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் வாஷ் பண்ணது அந்த தண்ணியெலாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை புளிச்சிச்சு நாளைக்கு தான் ஊற்றணும். ஸோ இதானே இன்றைக்கி பண்ண பிளானுங்க. இன்னும் வந்து மண் நல்லாவே ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு தான் நான் வந்து வெட்டணும், தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து செடிக்கு அந்த தண்ணி வந்து ஊற்றிடலாம். அப்போ வந்து அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்கள். ஓகே, ரோஸ் செடியிலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு காய்கறி சைடு வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே எல்லாம் நேற்றே லைட்டாக புல் முளைச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சதுனால நல்லா வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடணும், எல்லா புல்லையும் பறித்து போடணும். தென் வெண்டைக்காய் செடியிலலாம் இப்படி பூச்சி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, எல்லா மேலே இருக்க பூச்சி பிடிச்ச லீஃப் எல்லாத்தையும், அந்த ஸ்டெம் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன். வெட்டி விட்டோம்னா பாருங்கள், இந்த பக்கவாட்டில் கூட நம்மளுக்கு வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் மிளகா செடியிலையும் பார்த்திங்கன்னா, அது தேவையில்லாமல் இது கீரையா இல்லை என்னென்னு எனக்கு நிறைய கீரை வகைகள்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க இந்த கிளைகள் நினச்சிட்டு தான் நான் எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ பறிக்கிறது என்னென்னு எனக்கு தெரியல, அது வேண்டாத இலையா இல்லை கீரை வகைகளில் ஏதாவது சேர்ந்ததா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு தேவை வந்து மிளகா செடி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த மிளகாவை ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வெண்டைக்காய் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் பாருங்கள் இங்கே பூச்சி பிடிச்சிருக்குல்ல. ஸோ நான் வந்து வெட்டிட்டேன் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டெம்மு வந்து வளர்ந்து நம்மளுக்கு செடி வந்து வந்துடும். அதை நம்ம பிடுங்கி போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைங்க. தென் இங்கேயும் வந்து ஏதோ பசலைக்கீரை ஏதோ வளர்ந்து கிடக்கு, அது எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரியல, அதையும் பறித்து போட்டாச்சு. தென் தேவையில்லாத புல் அதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஈரத்தில் நம்ம பிடுங்கும்போது ஈஸியாக வந்து எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் இப்போயே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நாளைக்கு வந்து இந்த ஈரமெல்லாம் போயிடும். நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் வந்து உரம் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.